சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாளி காய் வச்சு இன்றைக்கி அல்வா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பப்பாளி காயில் இருக்கிற தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்தாச்சு. இப்போ பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். பப்பாளி காயை கேரட் திருவுறதுல நல்லா திருவி எடுத்துக்கலாம். திருவியாச்சு. ஃபுல்லாக சேர்க்கலாம். பாதி காய் மட்டும் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சாச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நட்ஸு சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த நெய்யிலேயே திருவின பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் பால்லே நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா நாட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இனிப்பு உங்களுக்கு பத்தலைன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இந்த பாதி காய்க்கு 1 கப் நாட்டு சர்க்கரைன்றது கரெக்டாக இருக்கும். இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பப்பாளி காய் அல்வா ரெடி ஆயிரும். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டெக்கரேஷனுக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். பப்பாளி காய் வாங்கினா நீங்களும் இதே மாதிரி இந்த அல்வா செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸில் இந்த அல்வா ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.